அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. கோதுமை ரவா வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு நான் 1.5 கிளாஸ் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்து மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த கோதுமை ரவையை சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க, கோதுமை குருணைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் மெல்ட் ஆகி நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வரணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுனாலே போதும். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லியிலேருந்து கொஞ்சம் அதிகமாக புதினா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். சேர்த்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ தயிர் நல்லா அதோட மிக்ஸ் ஆகி அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், 1/2 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடணும். எல்லாம் இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் கோதுமை ரவையை இது கூட சேர்க்குறதுக்கு முன்னாடியே இதுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் கோதுமை ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 1.5 கிளாஸ் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணியை சூடு பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்கணுன்றதுக்காக நான் நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டா நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கோதுமை ரவை வெஜ் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.
இது ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டோன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரிஃபைஸ் டெய்ரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.